எப்போ பார்த்தாலும் நார்மல் தோசையே சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சதுனால நேற்று டின்னருக்கு ரவா தோசை தான் செஞ்சுருந்தேன். எனக்கு தெரிஞ்சு ரவா தோசை செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அந்த ரேஷியோ கரெக்டாக எடுத்தால் மட்டும்தான் அதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். ஸோ அதனால் நான் என்ன ரேஷியோவில் செய்வேன் அப்படின்னா, ஒரு கப் அரிசி மாவு, 1/4 கப் மைதா மாவு, 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக ரவா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகு, சீரகம், அது கூடவே நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி இலை, பெருங்காயத்தூள் சேர்த்து இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சுருங்க. அந்த கேப்பில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஆர்கானிக் ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாமா? ரீசெண்டாக உழவர் ஸ்டோர் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து அவங்களோட ஹோம்மேட் கருவேப்பிலை பொடி, கீ, அது கூடவே தனியா, வரமிளகா, ரைஸ் ஃப்ளேக்ஸ், நாட்டு சக்கரை, இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணியிருந்தாங்க. 1 வீக் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் அதுக்கப்புறம் ரிவ்யூ சொல்லலான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது. மஸ்ட் ட்ரைனே சொல்லலாம். இவங்களோட பேஜ் வந்து கீழே டேக் பண்ணுறேன், உங்களுக்கு வேணும்னா போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் ரவா நல்லா ஊறி மாவு ரெடி ஆகிடும். இப்போ நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்து எடுத்தோன்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டான ரவா தோசை ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.